வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே யோசனையில இருக்காரு. அப்பதான் நாங்க பாட்டி அந்த இடத்துக்கு வராங்க. பாட்டி ஹீரோவை பார்த்து, பேராண்டி யோசனையா இருக்கியே, என்னையா? ஹீரோ சொல்றாரு, பாட்டி அத்தைக்கு இன்னும் உங்க மேல அதிகப்படியான கோவம் இருக்கு. ஏன்னா சிவகாமி பாட்டியோட இறப்புக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு கோவத்துல இருக்காங்க. ஆனா இதற்கு நீங்க காரணம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் அதை எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி, நீ கவலைப்படாதயா, எல்லாமே விதிப்படிதானே நடக்கும். அத யாரால மாத்த முடியும்? இங்க பாரியா, என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் ரேவதியும் சந்தோஷமா வாழ்ந்தாலே எனக்கு அது போதும். மத்தபடி எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அப்ப உங்க மேல உள்ள கோவத்தை அத்தை என்னைக்குமே குறைக்க மாட்டாங்களா? பாட்டி சொல்றாங்க, ஐயா அந்த சண்முகம் மட்டும் இந்நேரம் உயிரோட இருந்திருந்தா என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே அவன் சொல்லியிருப்பான். இந்நேரம் ஈஸ்வரியும் நம்மள மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருந்திருப்பான். உன்னையும் அந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்க மாட்டான். ஆனா அது எல்லாத்தையுமே அந்த முத்து வந்துட்டு காலி பண்ணிட்டான். அந்த நேரத்துல அவன் எங்கிருந்து வந்தானே தெரியல. வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த திட்டத்தையும் செதைச்சிட்டான். அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அவனுக்காக இனிமே நம்ம பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பேசாப்ல அவனை வெளுத்து கட்டி அவன்கிட்ட இந்த உண்மையை வாங்கிறவா. பாட்டி சொல்றாங்க, ஐயா நீ அப்படி முத்துவை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு ஈஸ்வரி கிட்ட உண்மைய சொல்ல வச்சாலும் அங்க இருக்கிற சந்திரா கண்டிப்பா வந்துட்டு இதெல்லாம் பொய்யே அடிச்சு பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிடுவா. நமக்கு வேண்டியது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். அந்த ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் ஈஸ்வரி கிட்ட நம்மளால நிரூபிக்க முடியும். அது இல்லாம நம்ம சும்மா போய் வாய்னால சொன்னா அவ கண்டிப்பா கேட்க மாட்டாயா. ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, அதுவும் ஒரு வகையில உண்மைதான். அத்தை அந்த அளவுக்கு பிடிவாதக்காரி. கூடவே அவங்க தங்கச்சியும் இருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பா இது எல்லாமே பொய் அப்படின்னு ஒரு செகண்ட்ல சொல்லிடுவாங்க. ஏற்கனவே அவங்களும் சிவனாண்டியும் ஒன்னா இருக்கிற போட்டோஸ கூட நான் அத்தை கிட்ட காமிச்சேன். பட் அத்தை அந்த வீடியோவை பார்த்துட்டு அது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டதும் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த வீடியோல அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. டக்குன்னு சந்திரா அத்தையோட கால்ல விழுந்து, அத்தை, அம்மா, அக்கா, இது எதுவுமே உண்மை கிடையாது, நான் வந்துட்டு அவன்கிட்ட சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாங்க. ஸோ இதே மாதிரி நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே இப்படியே சமாளிச்சிருவாங்க. ஸோ அவங்களையும் மீறி உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். அந்த சண்முகத்தோட போன், கண்டிப்பா சண்முகம் அந்த போன்ல எதையோ வச்சிருந்திருக்காரு. அதனாலதான் சண்முகம் கடைசி நேரத்துல என்கிட்ட செல்போன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த செல்போன் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா நம்ம வீட்டுல உள்ள ஒட்டுமொத்த பிளானும் ஒட்டுமொத்த பிரச்சனையும் முடிஞ்சு போயிரும். அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஆமாயா நீ சொல்றது சரிதான். அந்த போனை கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம வீட்டுல உள்ள பிரச்சனை எல்லாமே முடிஞ்ச மாதிரி. ஆனா அந்த போன் எங்க இருக்கு? அப்ப ஹீரோ சொல்றாரு, அதான் பாட்டி எனக்கும் தெரியல அந்த போன் எங்க இருக்கு அப்படின்னு. ஆனா அத்தை ஒரு நாள் ஒரு போனை நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. அந்த போனை வந்துட்டு யாரோ வீட்டுக்குள்ள இருந்து வெளியில எடுத்துட்டு போயிட்டாங்க. அது கண்டிப்பா சந்திராவா தான் இருக்கும். பட் சந்திரா கையில அந்த வீடியோ கிடைச்சிருந்துச்சுன்னா அதை வச்சு என்ன மிரட்டி இருப்பாங்க. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல. இந்த போன் வேற யாருடைய கைக்கோ போயிட்டு, அதான் பாட்டி தெரியல. பாட்டி சொல்றாங்க, இங்க பாரியா, கவலைப்படாதையா, உனக்கு ஏதாவது ஒரு வகையில உண்மை தெரியும். ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு கடுமையா யோசிக்கிறாங்க. அப்பதான் அந்த சண்முகத்தோட போன் நம்பர் ஞாபகம் வருது. அப்ப ஹீரோ வந்துட்டு இந்த போன் நம்பரை வச்சு லொகேஷனை கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு ஹீரோ வந்துட்டு நேரா சரவணனுக்கு போன் பண்றாங்க. சரவணன் போன் அட்டன் பண்ணி, சொல்லு நண்பா, ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கேன். ஹீரோ சொல்றாரு, நண்பா ஒரு சின்ன குழப்பம், ஒரு போன் காணாம போயிருச்சு.
அந்த போன் இப்போ எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. அப்ப சரவணன் சொல்றாரு, நண்பா சிம் கார்டோட நம்பர் சொன்னியன்னா நான் கண்டுபிடிச்சு சொல்லிடுவேனே. ஹீரோ சொல்றாரு, அதுலதான் ஒரு சின்ன பிரச்சனை. சிம் கார்டை அவங்க தூக்கி வீசிட்டாங்க, பட் போன் மட்டும் இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ அவர் சொல்றாரு, நண்பா சிம் கார்டை தூக்கி போட்டாலும் அது கண்டிப்பா எந்த இடத்துல கடைசியா ஆன் ஆகியிருக்கு அப்படிங்கறது தெரியும். நீ பேசாப்ல நம்பரை கொடு, நான் லொகேஷன் அனுப்புறேன். ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறாங்க. அவரு அப்படியே லொகேஷனை எடுத்து ஹீரோவுக்கு அனுப்புறாங்க. சரவணன் சொல்றாரு, நண்பா இது ஒரு ஷாப் லொகேஷன், இங்க மொபைல் போன் எல்லாம் விக்கிறாங்க, நீ அங்க போய் கேட்டு பாரு. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மயிலுக்கு போன் பண்றாங்க. மயிலு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சகல. ஹீரோ சொல்றாரு, அத்தை வீட்டுல இருக்காங்களா? அவரு சொல்றாரு, அத்தை வீட்டுல இல்ல, முக்கியமான வேலையா வெளியில போயிட்டாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, உங்களை ரொம்ப முக்கியமா சந்திக்கணும், நான் சொல்ற கடைக்கு வரீங்களா? அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா ஹீரோ சொன்ன கடைக்கு வராங்க. அங்க வந்ததும் மயிலு சொல்றாரு, என்ன சகல, திடீர்னு இந்த கடைக்கு என்ன வர சொன்னீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஹீரோ சொல்றாரு, ரொம்ப முக்கியமான விஷயம். சண்முகத்தோட போன் இந்த இடத்துலதான் கடைசியா ஆன் ஆகியிருக்கு. அப்போ மயில அந்த கடைய பார்த்து, சகல இந்த கடையில தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு போன் வாங்கிட்டு போனேன். இந்த கடையில நிறையவே செகண்ட் ஹேண்ட் போன் எல்லாம் விக்கிறாங்க. இதுல இருந்து ஒரு போனு தான் என் ரோகிணிக்கு வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன். ஹீரோவும் அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கடைக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு அந்த பையனை பார்த்து, இங்க பாருப்பா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னோட போன் ஒண்ணு காணாம போயிட்டு, அதோட சிம் கார்டோட நம்பர் இதுதான், இந்த நம்பர் கடைசியா இங்கதான் ஆன் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிட்டு. சோ எந்த தேதியில ஆஃப் ஆனுச்சோ அந்த தேதியில இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ காமிக்க முடியுமா? அப்ப அவரு ஷாக் ஆகி, ஆகா, மனசுக்குள்ள நம்ம நிறைய செகண்ட் ஹேண்ட் போன் எல்லாம் வாங்கி வித்துக்கிட்டு இருக்கமே, ஒருவேளை எவனாவது திருட்டு போனை கொண்டாந்து நம்ம கையில கொடுத்து நம்மள பிரச்சனையில மாட்டி விட்டுட்டானோ, இப்ப என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீரோ கேக்குறாரு, என்ன யோசிக்கிறீங்க, கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அவரு சொல்றாரு, சார் சார் நாங்க பர்சனல் டீடைல்ஸ் எதுவும் ஷேர் பண்றது இல்ல. அதுக்கு மயிலு சொல்றாரு, இங்க பாரு, இப்ப நீ கொடுக்க போறியா இல்லையா? உடனே அவரு, சார் என்ன சார்? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு நிறைய பெரிய அதிகாரிகள்லாம் தெரியும், உன் கடைக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சியன்னா இப்பவே அந்த டீட்டெயில கொடுத்துட்டியன்னா நல்லது. உடனே அவரை பயந்து போய், சார் சார் நான் கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சிசிடிவியை ஆன் பண்றாரு. கரெக்டா அந்த டயத்துக்கு 2-3 பசங்க வராங்க. அந்த பசங்க போனை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதே நேரத்துல இந்த ஷாப் ஓனரே அந்த போன்ல உள்ள எல்லாத்தையுமே கைட்டுறாரு. இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆஃப் ஆன டயத்துல நீ ஒரு போன் சிம் கார்டை தூக்கி வீசுற, சோ அப்ப அந்த போன் இப்ப உன் கையில தான் இருக்கா? அப்ப அவரு சொல்றாரு, இல்ல சார், அதை வித்துட்டேன். அப்ப ஹீரோ கேக்குறாரு, வித்துட்டியா? யாருக்கிட்ட வித்த? அப்ப அவர் சொல்றாரு, இருங்க சார், நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை செக் பண்றாரு. போனை செக் பண்ணி பார்த்துட்டு, சார் இது மாதிரி இந்த போனை வாங்கினது வேற யாரும் இல்ல சார், உங்க பக்கத்துல நிக்கிறாரே இவரு தான் சார் அந்த போனை வாங்கிட்டு போனாரு. இதை கேட்டதும் மயிலு ரொம்ப ஷாக் ஆகி, யோ என்னையா சொல்ற, அன்னைக்கு ஒரு போன் என் கையில கொடுத்தியே, அது அந்த போன் தானா? அப்ப அவரு சொல்றாரு, ஆமா சார், அந்த போனு தான். ஹீரோ கேக்குறாரு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க செகண்ட் ஹேண்ட் போன் வாங்கிட்டு போனேன்னு சொன்னீங்களே, அந்த போனா? அப்ப மயிலு சொல்றாரு, ஆமா சகல, அந்த போன் தான் நான் வாங்கிட்டு போனேன், நான் வேற எதுவும் வாங்கிட்டு போல. அப்ப அது சண்முகத்தோட போனா? இத்தனை நாளும் சண்முகத்தோட போன் என் கையிலேயே இருந்துகிட்டு என் கையில கிடைக்காம இருந்திருக்கேன். இது அப்ப ரோகிணி கிட்ட தான் இருக்கு. சகல வாங்க, உடனே போயிட்டு ரோஹிணி கிட்ட கேட்கலாம். அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல, என்னால அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது, நீங்க தான் அந்த போனை வாங்கி கொண்டாந்து கொடுக்கணும். உடனே மயிலும் சரிங்க சகல அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க நம்ம ரோகு இருக்காங்கல்ல, அவங்க அவங்க எடுத்த போட்டோஸா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மயில அங்க இருந்து போயிட்டு, ரோகு அந்த போனை கொஞ்ச நேரம் கூட. அப்ப அவங்க சொல்றாங்க, என்னங்க, ஏங்க என்னாச்சு? அப்ப மயிலு சொல்றாரு, ரோகு இதுல ரொம்ப பெரிய ஆதாரம் இருக்கு ரோகு, இது அந்த இறந்து போனாரே சண்முகத்தோட போன். இது கேட்டதும் ரோகிணி ஷாக் ஆகி, என்னங்க சொல்றீங்க? அப்ப மயிலு சொல்றாரு, ஆமா ரோகு, கடையில உனக்காக ஒரு போன் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு போய் கேட்டேன், ஆனா அவனுங்க செகண்ட் ஹேண்ட் போனை கொடுத்துட்டானுங்க. ஆனா கொடுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், இது சண்முகத்தோட போன், இது எப்படியோ நம்ம கைக்கு வந்துருச்சு, வேற யாரு கைக்காவது போயிருந்துச்சுன்னா
இந்த போனை கண்டிப்பா என்னால மீட்டு இருக்கவே முடியாது. எப்படியோ இந்த போன் கைக்கு வந்துருச்சு. சரி, இந்த போன்ல என்ன இருக்கு அப்படிங்கறத பாப்போம். சகல இந்த சண்முகத்தோட போன்ல என்னமோ இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்ல, ரோகுவும் சரிங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுல ஒவ்வொரு போட்டோவா செக் பண்ணும் பொழுது கடைசியா சண்முகத்தோட வீடியோ இருக்கு. சண்முகத்தோட வீடியோல சண்முகம் பேசியிருக்காரு. இப்போ நான் உயிர் பிழைச்சு ஒரு இடத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன். அந்த முத்து 2 ரவுடிகளோட என்ன துரத்திக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட கண்டிப்பா மாட்டா என்ன உயிரோட விட மாட்டான். அதுக்கு முன்னாடி இந்த உண்மை உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. சிவகாமி அம்மாவோட இறப்புக்கு காரணம் அந்த முத்துதான். ஆனா எல்லாருமே சேர்ந்து பரமேஸ்வரி அம்மா சேதுபதி ஐயா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மேல துளி அளவு கூட தப்பே கிடையாது. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே அந்த முத்துதான். அவன் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாதவன் மாதிரி இருக்கான். அன்னைக்கு என் கையில சரியான ஆதாரம் கிடைச்சிருச்சு. அந்த ஆதாரத்தை கொண்டு போய் நான் எப்படியாவது காமிக்கணும் அப்படின்னு நினைச்சு கொண்டுட்டு வந்தேன். ஆனா அந்த நேரத்துல அவன் எனக்கு பணம் கொடுத்தான். அந்த பணத்தை பார்த்ததும் நான் நேர்மையா இருக்கிறதுக்கு தவறிட்டேன். அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த ஆதாரத்தை அழிச்சிட்டேன். இப்போ அதுதான் இப்ப என்னை துரத்திக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இந்த வீடியோவை யாரு பார்த்தாலும் உடனே ஈஸ்வரி அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுங்க. நான் இந்த உண்மைய அவங்க கிட்ட சொல்லியே ஆகணும். சிவகாமி அம்மாவோட இறப்புக்கு காரணம் முத்துதா அப்படின்னு. இது கேட்டதும் ரோகுவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்னங்க இது, இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. இந்த வீடியோவை அம்மா கிட்ட உடனே காமிக்கணும். மயிலு சொல்றாரு, இல்ல ரோகு, இந்த வீடியோவை சகலதான் கொண்டாந்து காமிக்கணும். அப்பதான் சகல மேல உள்ள கோபம் அத்தைக்கு குறையும். ரோகிணி சொல்றாங்க, ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். நீங்க கொண்டு போய் உடனே அவர்கிட்ட இந்த போனை கொடுங்க அப்படின்னு சொல்ல, மயிலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. அப்ப ரோகு நினைக்கிறாங்க, பாவம் பாட்டி, அவங்க மேல எந்தவித தப்பும் இல்லாம இத்தனை வருஷமா தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. அவங்கள நினைச்சு பார்த்தாலே ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு ரோகு ரொம்ப ஒரி பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மயிலு நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, சகல போன் கிடைச்சிட்டு சகல, இத்தனை நாளும் சண்முகத்தோட போனை தான் நான் வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அதுவும் எனக்கே தெரியாம எப்படியோ இந்த போன் நம்ம கைக்கு வந்துச்சு. அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். இந்தாங்க சகல அப்படின்ட்டு போனை கொடுத்தேன். ஹீரோ அந்த போனை வாங்கிட்டு பாக்குறாரு. கரெக்டா அதுல வீடியோ இருக்கு. மயில சொல்றாரு, பாத்தீங்களா சகல, அந்த முத்து என்ன வேலை பண்ணிருக்கான் அப்படின்னு. இந்த வீடியோவை கொண்டு போய் நீங்க இப்பவே காமிங்க சகல அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போங்க, இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் இருக்காருல்ல, அவரு ஹீரோ போனை எடுத்துக்கிட்டு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராஜா நினைக்கிறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ள வந்துருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா அவங்க ஈஸ்வரிய பார்த்து அத்தை அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி டென்ஷன் ஆகி, டேய், உன்னை யாருடா இங்க வர சொன்னது? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்னடா சம்பந்தம்? அதான் பஞ்சாயத்துல முடிவு பண்ணியாச்சுல்ல. ஹீரோ சொல்றாரு, அத்தை, ஒரு முக்கியமான ஆதாரத்தை தான் உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். இது கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, டேய், உன் ஆதாரம் எதையுமே நான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மரியாதையா இப்ப இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை, இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன அனுப்பணும்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ அந்த வீடியோவை காமிக்கிறாரு. வீடியோவை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அதுல சண்முகம் பண்ண அந்த வீடியோ இருக்கு. அதுல ஈஸ்வரி வீடியோவை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, இப்பயாவது புரியுதா? பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. சோ ஈஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு குடும்பத்தை மன்னிச்சு ஏத்துப்பாரா? இதுதான் அப்கமிங் எபிசோடுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.